சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பர்க்கா, சரியான செக் வச்ச உங்களுக்கு. இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிடலுக்கு போய் செக்அப் பண்ணா அவ கர்ப்பமா இல்லைன்னு அம்மாவுக்கு தெரியதான் போகுது. வசமா இன்னைக்கு அவங்க கிட்ட மாட்ட போறா. இப்ப வெளியே போறவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாம போகுது பாரு. அக்கா அக்கா சொல்லு அர்ஜுன், ஹாஸ்பிடல் கிளம்பியாச்சா? போலாமா? ஆமா, மலர் எங்க? அக்கா சும்மா நிறுத்துங்கக்கா. வர வர நீங்க பண்றதுல சரியில்லை சொல்லிட்டேன். என்னாச்சு அர்ஜுன்? நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் தெரியாம ரியாக்ட் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டேய் அர்ஜுன், என்னடா உன் பிரச்சனை? நீ பாட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லாம அக்கா கிட்ட எகிரிட்டு வர. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? டேய் அதான் நானும் கேக்குறேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அர்ஜுன், உன் பிரச்சனை என்ன? வந்ததுல இருந்தே கத்திட்டே இருக்க. அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணீங்களா? ஆமா, இப்ப எதுக்காக நீங்க அம்மா கிட்ட மலர் ஹாஸ்பிடல் கூட்டு போகணும்னு சொன்னீங்க? நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். மலர் பிரெக்னன்சி விஷயத்துல நீங்க பண்றது எதுவுமே சரி கிடையாது. என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருந்தா அவளை நான் பாத்துக்க போறேன். அவளை எப்ப ஹாஸ்பிடல் கூட்டு போகணும், எப்ப செக்அப் கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும்க்கா. நீங்க எதுக்கு எங்க விஷயத்துல இக்னோர் ஆவறீங்க? அர்ஜுன், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி டென்ஷனா கத்திட்டு இருக்க? பின் என்ன மாமா, எப்ப பார்த்தாலும் மலர் விஷயத்துல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. என் பொண்ணு எப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு எனக்கு தெரியாதா? சும்மா ஸ்கேன் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு எதையாவது ஒன்று சொல்லி அம்மாவை குழப்பி போட்டுட்டே இருக்காங்க. அர்ஜுன் போதும், ரொம்ப பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்னமோ வெளிமுகம் தெரியாத மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்க. நான் உன் அக்காங்கிறத மறந்துட்டியா? அக்கா மாதிரி நடந்துக்கிட்டா அக்காவா நினைப்பா. நீ அப்படியா நடந்துக்கிற? ஆமா, உன்னால வீட்டுல சும்மாவே இருக்க முடியாதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறது தான் உன் வேலையாவே பண்ணிட்டு இருக்கியா நீ? யாரையுமே நல்லா வாழ விட மாட்டியா? இங்க பார், நான் உன்கிட்ட பேசல. ஆமா, நான் இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ வந்து தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்க? மலர் வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொன்னதுக்காகவா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். மலருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொன்னதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? மலர் உண்மையிலேயே கர்ப்பமா தானே இருக்கா? அக்கா, நீ கோபப்படுறத பார்த்தா அவ கர்ப்பமாவே இல்லையோன்னு இப்பதான் எனக்கு டவுட்டே வருது. உண்மையாவே மலர் கர்ப்பமா தானே இருக்கா? என்னடா அர்ஜுன், இவ்வளவு நேரம் வீடே அதிர்ந்து போற அளவுக்கு அவ்வளவு சவுண்ட் கொடுத்த. இப்ப எதுக்குடா சைலண்டா நிக்கிற? மலர் கர்ப்பமா தானே இருக்கா? டேய் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என் பொண்டாட்டி கர்ப்பமா தான் இருக்கா. திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் அதையே கேட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் என்ன? கர்ப்பமா இருந்தா வந்து செக்அப் பண்ணட்டும். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அக்கா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. என்ன அர்ஜுன், என்ன பேசுற? இது நம்ம குடும்பம். இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன முறைக்கிற? மலரை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. மலருக்காகவோ இல்ல உனக்காகவோ நான் இதெல்லாம் பண்றேன்னு நீ நினைச்சுக்காத. நான் அம்மாவுக்காக தான் இதை பண்றேன். மலர் வயித்துல குழந்தை இருக்குன்னு அம்மா நம்புறாங்க. சாரி, குழந்தை நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த குழந்தை நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா பிறக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்காங்க. அதனால அந்த குழந்தைக்கு எந்தவித குறையும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ சொல்ற மாதிரி மலர் வயித்துல குழந்தை இருக்குன்னா அது உங்களோட குழந்தை மட்டும் இல்ல, இந்த வீட்டோட வாரிசும் கூட. இந்த வீட்ல இருக்கிறவங்க எப்படி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ அதே மாதிரிதான் அந்த குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன குத்தம் நீ கண்டுபிடிச்சிட்ட? யாரு? நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. அடுத்தவங்க நல்லா இருந்தா தான் உனக்கு பொறுக்காது. நீ
நீ என்ன மாதிரி நல்லது நினைப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன, அர்ஜுன் சொல்ற மாதிரி நீ உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. அப்படி நான்